ப்ரூஸ் லீ இவரை தெரியாத நபரே இருக்க முடியாது. 80களில் 70களில் இவர் மிகவும் பிரபலமான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர். குறிப்பாக குங்ஃபூ கலையில் மிகவும் தேர்ந்தவர். பாக்ஸிங் சாம்பியன் முகமது அலிக்கு இவர் மிகவும் பழக்கமான நண்பர். இதை ப்ரூஸ் லீக்கு நிகர் ப்ரூஸ் லீ மட்டும்தான் என்று முகமது அலி பல தடவை கூறியிருக்கிறார். ப்ரூஸ் லீ தன்னோட தனித்திறமையான 1 இன்ச் பஞ்ச் மூலம் ஒரு பலகையை லாபமாக உடைத்து முகமது அலியிடம் சாதனை செய்து காட்டி அந்நாளிலேயே முகமது அலியின் பாராட்டை பெற்றவர். குங்ஃபூ பிரிசிஷன் கிக் செய்து ஆப்பிளை சிதறடித்து தன் சாதனையை படைத்தது. பாக்ஸிங் பயிற்சிக்கு பயன்படுத்தும் கருவியை 1 இன்ச் பஞ்ச் மூலம் சிதறடிக்க செய்து அனைவராலும் மிகவும் பாராட்டப்பட்டவர் ப்ரூஸ் லீ. இது எப்படி செய்தார் என்று அனைவரும் வியப்பாக பாராட்டினர். ஆபத்து விளைவிக்கும் கருவியை பயன்படுத்தி ஒருத்தரை தாக்க வரும்போது நிஞ்சா கருவியை மட்டுமே லாபமாக பயன்படுத்தி தடுக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர் ப்ரூஸ் லீ. 1970களில் ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கும்போது ஒரு வினாடிக்கும் குறைந்த நிமிஷத்தில் ஒரு காயினை சுழல விட்டு அந்த பேட்டி எடுப்பவரை வியப்பில் ஆழ்த்தியவர் ப்ரூஸ் லீ. அம்பு தப்பினால் மரணம் என்று தெரிந்து கூட ஒரு சில வினாடிகளில் அந்த அம்பை லாபமாக பிடித்து சாதனை படைத்து அனைவராலும் பாராட்டு பெற்றவர் ப்ரூஸ் லீ. 1970களில் ஒரு கால்பந்து மைதானத்தில் பல்லாயிரம் ரசிகர்கள் அமர்ந்திருக்க ஒரு விரலில் புஷ்அப் செய்து சாதனை படைத்தவர் ப்ரூஸ் லீ மட்டும்தான். இதை ஹாலிவுட் பெரிய நடிகர்கள் கூட பாராட்டியிருக்கிறார்கள். இதனால் ப்ரூஸ் லீக்கு நிகர் ப்ரூஸ் லீ மட்டும்தான்.